ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.6ல் 9வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு குடியிருப்பில் 275 குடும்பங்கள் தமிழ் செய்தித்தாளும், 150 குடும்பங்கள் ஆங்கில செய்தித்தாளும், 45 குடும்பங்கள் இந்தி செய்தித்தாளும் வாங்குகின்றனர். இங்கே 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி. இந்த மாதிரி கொடுத்துருக்கனால 3 வட்டம் வரைஞ்சிருங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வட்டத்தை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம், செகண்ட் வட்டம் பி, தேர்ட் வட்டம் சி. இதில் ஏ அப்படின்னா என்னென்னா தமிழ் செய்தித்தாள். வேணா ஏல தமிழ்னு ஷார்ட்டாக எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பின்னா ஆங்கில செய்தித்தாள், பியில் ஆங்கிலம்னு எழுதிக்கலாம், ஆங்கிலம். அதுக்கு பிறகு சி ஹிந்தி செய்தித்தாள், சியில் ஹிந்தின்னு மட்டும் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 275 குடும்பங்கள் தமிழ் செய்தித்தாளும், தமிழ் செய்தித்தாள்னா ஏ, இதில் 275ன்னு எழுதிருங்க. அதுக்கு பிறகு 150 குடும்பங்கள் ஆங்கில செய்தித்தாளும், ஆங்கிலம்னா இதில் 150ன்னு எழுதிக்கலாம். அப்புறவு 45 குடும்பங்கள் ஹிந்தி செய்தித்தாளும் வாங்குகின்றனர். அப்போ ஹிந்தி இதில் 45ன்னு எடுத்து எழுதிக்கலாம். 125 குடும்பங்கள் தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள்களையும், அதாவது 125 குடும்பங்கள் தமிழும் வாங்குறாங்க, ஆங்கிலமும் வாங்குறாங்க. அப்போ ரெண்டுக்கும் பொதுவான பகுதி இதில் 125 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இனி 17 குடும்பங்கள் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி செய்தித்தாள்களையும், இப்போ 17 குடும்பங்கள் ஆங்கிலம், ஹிந்தி இந்த ரெண்டுமே வாங்குறாங்க. அப்போ 17 பொதுவான பகுதியான இதில் எடுத்து எழுதிக்கலாம். 5 குடும்பங்கள் தமிழ் மற்றும் ஹிந்தி செய்தித்தாள்களையும், இப்போ 5 குடும்பங்கள் தமிழ், ஹிந்தி செய்தித்தாளை வாங்குறாங்க. அப்போ பொதுவான பகுதி இதில் 5ன்னு எடுத்து எழுதிக்கலாம். 3 குடும்பங்கள் 3 செய்தித்தாள்களையும் வாங்குகிறார்கள். அப்போ 3க்கும் பொதுவான பகுதி என்னது? இதில் 3 எடுத்து எழுதிடணும். சரிங்களா? குடியிருப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தது ஒரு செய்தித்தாளையாவது வாங்குகிறார்கள் எனில், குடியிருப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தது ஒரு செய்தித்தாள் வாங்குகிறார்கள் எனில் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே நடுவில் என்னதுக்கு 3 தானே, இந்த 3 பொதுவான பகுதியான இதில் இருந்து கழிச்சிடணும். ஏன்னா இந்த 125 இருக்கு பார்த்தீங்களா, இது தமிழ், ஆங்கிலம் இது இரண்டையும் வாங்குறவங்களோட எண்ணிக்கை கிடையாது. இதில் இந்த 3 செய்தித்தாள் வாங்குறவங்களோட எண்ணிக்கை இருக்குது. அதனால இந்த 3 கழிச்சிடணும். சரிங்களா? அப்போ கழிக்கலாம். கழிச்சா என்ன கிடைக்கும்? 122. அதே மாதிரி 17ல இருந்து 3 கழிக்கணும். கழிச்சா நம்மளுக்கு 14 அப்படின்னு கிடைக்கும். இனி 5ல இருந்து 3 கழிக்கணும், கழிச்சா 2ன்னு கிடைக்கும். இதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 275 இது தமிழ் செய்தித்தாள் மட்டும் வாங்குறவங்களோட எண்ணிக்கை கிடையாது. இதில் 122, 3, 2 இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 3மே இதில் சேர்ந்துருக்கு. அதனால இந்த 3ஐயும் இதுல இருந்து கழிக்கணும். கழிக்கலாம். கழிக்கிறதுனால மைனஸ். அடுத்து இந்த 3ஐயும் கூட்டிட்டு கழிங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 122 கூட்டல் அடுத்த 3 கூட்டல் அப்புறம் 2. சரிங்களா? இப்போ பாருங்க, 275 மைனஸ் 122, 3, 2 இதை 3ஐயும் கூட்டினா 127ன்னு கிடைக்கும். அடுத்த இதுல இருந்து இதை கழிச்சா 148ன்னு கிடைக்கும். இதே மாதிரி இதுக்கு சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இந்த வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய இது இந்த 3ஐயும் கழிக்கணும். ஓகே, அதுக்கு கூட்டணும். 122 கூட்டல் 3 கூட்டல் 14. ஓகே, அப்புறம் 150 மைனஸ் இந்த 3ஐயும் கூட்டினா 139ன்னு கிடைக்கும். அடுத்து 150ல இருந்து 139 கழிச்சா 11 கிடைக்கும். இதே மாதிரி இதுக்கு சால்வ் பண்ணலாமா? இந்த வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய 2, 3, 14 இதை கழிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கூட்டணும். 2 கூட்டல் 3 கூட்டல் 14. ஓகே, 45 மைனஸ் இது 3ஐயும் கூட்டினா 19ன்னு கிடைக்கும். 45ல இருந்து 19 கழிச்சா 26. சரிங்களா? முதல் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த 3 இதுலையும் கழிக்கணும். அடுத்த இதில் இருக்கக்கூடியதுல இருந்து இந்த 3ஐயும் கழிக்கணும். இதுல இருந்து இதை கழிக்கணும். அடுத்த இதுல இருந்து இதை கழிக்கணும். சரிங்களா? இனி கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். பாருங்க, ஒரு செய்தித்தாளை மட்டும் வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை, அதாவது ஒரே ஒரு செய்தித்தாள் மட்டும் வாங்குறவங்களோட எண்ணிக்கையை கேட்குறாங்க. இப்போ ஏ இது இருக்கு பார்த்தீங்களா, இது தமிழ் செய்தித்தாள் மட்டும் வாங்குறவங்களோட எண்ணிக்கை. அடுத்த 11 இது ஆங்கிலம் செய்தித்தாள் மட்டும் வாங்குறவங்களோட எண்ணிக்கை. அடுத்த 26 இது ஹிந்தி செய்தித்தாள் மட்டும் வாங்குறவங்களோட எண்ணிக்கை. அப்போ 148, 11, 26 இந்த 3ஐயும் கூட்டினா ஒரு செய்தித்தாள் மட்டும் வாங்குறவங்களோட எண்ணிக்கை கிடைக்கும். ஓகே, கூட்டலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 148 கூட்டல் 11 கூட்டல் 26 இந்த 3ஐயும் கூட்டினா 185ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. ஒரு செய்தித்தாளை மட்டும் வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை = 185. அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க? குறைந்தது 2 செய்தித்தாளை வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை.
இப்போ குறைந்தது 2 செய்தித்தாள், அதிகமாக எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். இப்போ தமிழ் ஆங்கிலம் இது ரெண்டையும் வாங்குறவங்களோட எண்ணிக்கை 122. அடுத்த ஆங்கிலம் ஹிந்தி இந்த 2 செய்தித்தாளையும் வாங்குறவங்களோட எண்ணிக்கை 14. பொதுவான பகுதியை தான் பார்க்கணும். அடுத்த தமிழ் ஹிந்தி இதை ரெண்டையும் வாங்குறவங்களோட எண்ணிக்கை 2. இப்போ பார்த்தது 2 செய்தித்தாள் மட்டும் வாங்குறவங்களோட எண்ணிக்கை. நம்மளுக்கு கொஸ்டின்ல குறைந்தது 2, அதிகமாக எவ்வளோ வாங்கலாம். அப்போ 3 செய்தித்தாள் வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை 3. இதே நம்ம கூட்டணும். 122 3 2 14. இது 4ஐயும் கூட்டலாம். 122 கூட்டல் 3 கூட்டல் 14 கூட்டல் 2 இது 4ஐயும் கூட்டினா 141 கிடைக்கும். இப்படி எழுதிருங்க. குறைந்தது 2 செய்தித்தாளை வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை is equal to 141. இனி தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. குடியிருப்பில் உள்ள மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை காண்க. இப்போ குடியிருப்பில் இருக்கக்கூடிய மொத்த குடும்பங்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ மொத்தத்தையும் கூட்டணும். 148 122 11. அடுத்த 2 3 14 26 இது எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டலாமா? 148 கூட்டல் 122 கூட்டல் 11 கூட்டல் 3 கூட்டல் 2 கூட்டல் 14 கூட்டல் 26. ஃபர்ஸ்ட் இந்த 3 எழுதுங்க, அடுத்த இந்த 3 எழுதுங்க, அடுத்த இந்த 1 எழுதிருங்க. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 326 கிடைக்கும். நீங்கள் சைடில் கூட்டி பாருங்க. குடியிருப்பில் உள்ள மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை is equal to 326. ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.